யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. தேவன் யோசனையில் பெரியவராக இருக்கிறார், செயலிலே மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார். இதனாலே கூட இந்த ஆராதனையை தேவன் நம்மோடு இடைப்பட்டு நம்ம தேவையான ஆலோசனைகளை வழி நடத்தவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு தருவாராக. யோசனையில் பெரியவராக இருக்கக்கூடியவர், நம்முடைய காலில் சிக்கி கொண்டாதபடிக்கு நம்மை காக்கிற தெய்வம் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது, கர்த்தாவே கிருபை என்னை தாங்குகிறது என்று எழுதப்பட்டுள்ளது. உணர்வோடு ஜெபனிலே முழங்கால் தொடைத்து இந்த பாடல் பாடி கொஞ்ச நேரம் இந்த நாளிலே கர்த்தருடைய முகத்தை பார்த்து சங்கீதக்காரன் 27ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், எந்த புலத்தை தேடுங்கள் என்று சொல்லினே, உன்னின் முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்னுடைய இருதயம் இன்னும் சொல்லிற்று. கர்த்தரின் முகத்தை தேடுகிற இருந்தால் ஆராதனை நேரமாக இருக்கிறது. அவையினால் மற்ற காரியங்களை யோசிக்காமல் கரங்களை தட்டி பாடலை கருத்து உணர்ந்து பாடி அப்படியே கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். Hallelujah, hallelujah, praise the Lord Jesus.
மனுஷருடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்தவர். மனுஷருடைய யோசனைகள் எல்லாம் வீணாக, ஆனால் கர்த்தர் யோசனையில பெரியவராக இருக்கிறார். நாம் வேண்டுகிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் அதிகமாக கிரியை செய்யக்கூடிய தேவன். சொல்லவா சொல்லவா நாம் என்ன வேண்டுகிறோமோ, நாம் எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதற்கு அதிகமாக கிரியை செய்ய வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் ஆராதிக்க 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 நம்முடைய யோசனையை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். என்ன செய்வதற்கு தெரியவில்லையே ஆண்டவரே, அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு புரியவில்லையே. ஒரு குடும்பத்திலே, பிள்ளைகள் மத்தியிலே, ஊழியத்திலே அடுத்து நான் என்ன செய்வது ஆண்டவரே? அப்போஸ்தலர் பவுல் தேவனை சந்திக்கும் போது ஒரு வார்த்தை கேட்டார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அவனுக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. நினைக்கிறேன் தேவன் நம்மோடு கூட கர்த்தர் இடைப்படுவாரானால் அற்புதமான ஆலோசனைகள், அற்புதமான யோசனைகள் தேவ சமூகத்திலிருந்து நமக்காக உழைக்கக்கூடிய பாடுகள் என்று நம்புறீங்க. எனக்கு இந்த நாளில் தேவையான ஆலோசனைகள், எனக்கு இந்த நாளில் தேவையான கட்டுரை வழி நடத்துதல் என் தேவனுக்கு இந்த ஆராதனைகளை கண்டிருக்கிறது. என் தேவன் நினைக்கும் கொள்ளுவதாக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எனக்கும் யோசனைகள் அவசியமானது, எனக்கும் ஆலோசனைகள் அவசியமானது. என் யோசனைகள் ரொம்ப பெரியது. நான் நினைக்கிறேன், ஆனா தேவனோடு செய்ய பார்க்கிறேன். ஆனால் எதற்கு ஒப்பு கொடுக்கிறோம் கேட்டீங்கன்னா, அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார்கள் அதற்கு நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போம்னா, நாம் நினைக்கிறதை விட, நாம் வேண்டிக் கொள்கிறதை விட அதற்கு ஸ்தோத்திரம், அவர் அதிகமாக கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னால மனுஷர்கள் நாம் யோசிக்கிறதை விட, நாம் நினைக்கிறதை விட நம்முடைய தேவன் அதை விட மகிமையான காரியங்களை நமக்கான தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பாடலாமா? கண்மணி போல் Oh
விசுவாசிக்கிறவர் அதனால் ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்றோம், நான் இருக்கக்கூடிய ஒரு கண்மணியாக பாட நீதான் உங்களை சார்ந்து நான் நின்று கொண்டிருக்கிறேன். வசனம் இருக்கிறது, இன்னொரு சீவனிலே ஒரு கல்லை, விலையேறப்பட்ட கல்லை, பரீட்சிக்கப்பட்ட ஒரு கல்லை நான் வைக்கிறேன். விசுவாசிக்கிறவர் அதுதான் தெய்வம் நம்மோடு கர்த்தர் பேசட்டும். எந்த காரியத்தை குறித்தும் என்னை குறித்தும் தெய்வங்களை நாம் பதவி போய் பயந்து விடாதபடி இதனாலே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகம் நம்மை தைரியப்படுத்துகிறது. அல்லேலூயா. அந்த கல்லின் மேல் விசுவாசம் உள்ளவர், கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவர். காற்றடிக்கட்டும், மழை பெய்யட்டும், புயல் வீசட்டும், கர்த்தரை நம்பி இருக்கிற தேவச்சனம், கர்த்தரை அடைக்கலமாய் கொண்ட தேவச்சனம் ஒரு நாள் அசைக்கப்படுகிறதே இல்லை. கொஞ்ச நேரம் முழங்கால் பண்ணிடலாமா? முடிந்த எல்லா தேவ பிள்ளைகளும் நேரம் முழங்கால் நின்று ஒரு 5-10 நிமிஷம் கர்த்தரை நன்றியோடு துதித்து என் உறுதியான அடித்தளம் ஒரு வார்த்தை நான் நிற்கும் பாறை மீது நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் சார்ந்து நான் நின்று கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஒரு வருடத்தை உயர்த்தி நாம் சொல்லலாமா? எல்லாரும் ஒரு வருடத்தும் தேவ சமூகத்தில் வைத்து சொல்லலாமா? நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. அருமையான தேவனுடைய நம்முடைய கரங்களை தேவன் பார்க்கட்டும். நம்ம போகிற எல்லா பாதைகளையும், நம் போகிற எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம தேவன் ஒருவர் மாத்திரம் அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும்? எனவே நான் போகும் வழியை, நான் போய் கொண்டிருக்கிற பாதையை கர்த்தாவே நீங்க அறிந்திருக்கீங்க. நீங்க ஒருவர் அறிந்திருக்கீங்கப்பா, நீங்க ஒருவர் அறிந்திருக்கீங்க. ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் தைரியமாக ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய கரத்தில் தைரியமாக ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும்? ஏன் தெரியுமா? என்னை நடத்துகிறவர் யெகோவா. என்னை நடத்துகிறவர் யெகோவா. இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசேக்கு கர்த்தர் கேட்கிறார். மோசே தேவனை பார்த்து, உங்களுடைய நாமத்தை குறித்து அவர்கள் கேட்பாங்களே, 430 ஆண்டுகள் உங்களுடைய ஜனத்தை மறந்து விட்டீர் ஆண்டவரே. நான் திடீரென்று போய் நிற்கும் போது உனக்கு தேவன் எப்படி வெளிப்பட்டார் என்று கேட்பார்களே. உங்களுடைய நாமம் என்ன? நாமத்தை நான் என்ன சொல்வது? தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் இன்னும் அப்படிதான் இருக்கலப்பா, நான் மாறவே இல்லை. கர்த்தர் காலங்களில் சொல்ற நான் மாறல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொன்னவர் என்னை அனுப்பினார் போய் சொல். காலங்கள் கடந்து போய்விட்டது. அருமையான நேரம் உள்ளது. சூழ்நிலையில் மாறிவிட்டது. என் வாழ்க்கையில் தேவனுக்கு எங்கே என்று கேட்கிறேன். உனக்கு தேவன் பதிலை தருகிறார். இதோ இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? இருக்கிறவராகவே
நாமத்தை சொல்லியிருக்கலாமே, தேவன் வேற நாமத்தை மோசைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கலாமே. ஏன் இருக்கிறவராகவே இருக்கிறது என்று சொன்னார். ஆங்கிலத்தில் நடக்கிறது, என் மகளே, என் மகளே, நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இந்த காலங்களில் எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி, எத்தனை பேருக்கு உணர்ந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். பெரிய சோர்வுக்குள்ளாய் ஜனங்கள் கடந்து போனார்கள். ஆரோக்கியங்களின் நிமித்தம் பற்ற வேதனைகள் ஜனங்களை அடித்தார்களாம். தேவ ஜனத்தை அடிவதற்கு நுகம் அடித்தது. இந்த வார்த்தை கற்றுக்கோ சொல்லி அனுப்பினார்கள். சந்தோஷமா இருக்கும்போது சொல்லுங்க. இந்த வார்த்தை தேவ ஜனங்க சந்தோஷமா இருக்கும்போது கற்று சொல்லுங்க. தேவ ஜனம் இன்னொருத்தருடைய உதவ வாங்கிட்டு இருக்கிறாங்க, இன்னொருத்தருடைய பேச்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க. கடுமையான பாதை, ரொம்ப கடுமையான பாதை. அவர்கள் கூக்குரல் தேவ சமுத்திரம் எட்டினார். ஒரு நாள் 2 நாள் அல்ல. ஒரு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே திருப்பி கொண்டு வாரும். இதன் திராட்சை செடியாக என்னை விசாரித்தார். இன்னும் எவ்வளவு நாள் கோபமா இருப்பீர்? இப்படியே விடாதீங்க ஆண்டவரே. நாட்கள் நேரங்கள் போயிடுச்சு. தேவ ஜனங்க மரணத்தை நோக்கி ஒரு வார்த்தை நான் படிச்சால ரொம்ப உள்ளத்தை தொடர்புடைய வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் ஜீவனம் அவர்களுக்கு கசப்பாயிடுச்சா. எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும்? இதற்கு மேல உயிரோடு என்ன பிரயோஜனம்? நாட்டில் சொன்னீங்களா? நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஜீவனம் கூட அவர்களுக்கு கசப்பா மாறி போச்சு. இந்த நேரத்தில் மோசே கர்த்தர் அனுப்பி தன் நாமத்தை வெளிப்படுத்தும் போது அவர் சொன்ன வார்த்தை தான், நான் இருக்கிறப்போ இருக்கிறவராகவே எல்லாருடைய கரங்களை இந்த கால வேளையில என்னிடத்தில் வருகிற வார்த்தை வெளிப்படுத்துகிற வார்த்தை நான் சொல்லுகிறேன். கடவுள் அந்த முகத்தை பார்த்து எல்லாரும் ஆயுதமாக்கி நான் கத்திர புதுக்கி இருந்தது. ஒரே ஒரு வார்த்தை கத்திர எல்லாத்தையும் தரப்போறாங்க. எத்தனை பேர் ஆயுதமாக்கீங்க? ஆண்டுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வது எத்தனை பேர் ஆயுதமாக்கீங்க? எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீங்க பேசினா தான் எனக்கு சந்தோஷம், நீங்க பேசினா தான் நீங்க பேசினா தான் ஒவ்வொரு நாள் என்னால் ஜீவிக்க ஒரு நாள் கூட சத்தத்தை கேட்காம நான் இருக்கவே முடியாது. ஆண்டவரே உங்க வாயில திறந்து சொல்றீங்களா? தயவு சொல்லி பேச யார் பேசாம நீங்க பேச, நீங்க பேசுங்க. உங்க சத்தனை பயமுறுத்தா, உங்க சத்தனை மிரட்டாது. இது வெள்ளி அமர்ந்த சத்தம். இதை பலப்படுத்தும் ஆண்டவரே, இதை பலப்படுத்தும் ஆண்டவரே. நம்மை நோக்கி வந்த வார்த்தை என்ன தெரியுமா? மகனே மகளே, இன்னைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை தருகிறார். நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். உடலுக்கு கர்த்தரை துதிக்க, உடலுக்கு கர்த்தரை நாம் துதிப்போம். உலகத்தின் முடிவு பரியந்தம்
நாட்களிலும் திரும்ப யோசிக்கும் போது ஏன் கர்த்தர் வார்த்தை சொன்னான்னு கேட்டா, நாட்களும் நேரங்களும் மாதங்களும் வருஷங்களும் உருளோடி போய்விட்டது, ஒரு மாற்றங்களும் இல்லை. தேவ ஜனங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. தேவனை கைவிட்டார். தேவன் அந்த ஜனத்தை கைவிட்டார்கள். அவர் மைண்டெல்லாம் மாறி போயிடுச்சு. இந்த எகிப்திலே வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று நினைத்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நான் இருக்கிறேன். கர்த்தர் அன்பான வார்த்தை இந்த காலைகளில் நம்மை நோக்கி வருகிறது. மாணவர்கள் நான் இருக்கிறேன். எல்லாரும் பாடலாமா? சீயோனிலே என் விட அஸ்தி வாழும் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கற்பனை. உலக சனத்தையும் கடைசி சனத்தின் பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்யலாம். கலைஞர்களோ 18 பேரோ என்ன நான் நடக்கட்டும், என் விசுவாசம் கத்தர்ந்தாங்க. புயல் அடித்தாலும் அதை போதட்டும், என்னை அழைத்தவர், என்னை கரம்பிடித்தவர், எதை கேட்டாலும் என்னை கொண்டு போய் நிறுத்துவார். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கண்கள் தட்டி பாடுவது கிறிஸ்துவே, அவர்தான் எங்கும் நம்பும் கண்மலை, அவர்தான் எங்கும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர்தான் எங்கும் நம்பும் கண்மலை, அவர்தான் எங்கும் நம்பும் கண்மலை.
ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தம்பி தவனை கனப்படுத்துவது ஒரே மாதாஸ்வராஜா விகாரியாதலாகரா ஒரே மாதாஸ்வரவரங்கராயா ஞானதவளை தேவன் ஒரு காரியத்தை செய்ய அவர் நிர்ணயம் பண்ணினார். அதை ஒருவரும் மாற்றவே முடியாது. ஒரு நாள் கர்த்தர் இறங்கினார். தேவன் தம்முடைய ஜனங்களுடைய நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இறங்கினார். தூதர்களை கர்த்தர் அனுப்பினார். வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் அணி அணியாய் புறப்பட்டு ஏதோ ஓடி வந்திருக்காங்க. அணி அணியாய் புறப்பட்டு அழகா தேவன் பியூட்டிஃபுல்லா அந்த எகிப்திலிருந்து அடிப்பதான வீட்டிலிருந்து வேத வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே அவர்கள் அணியாய் புறப்பட்டு எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். தேவனுடைய நேரம் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் வருமானால் ஒரு நாள் அதை முடிக்கிறேன். அதிகளின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யக்கூடிய நம்முடைய உண்டாவது ஓடி வரல. கர்த்தர் ஆரோன் மோசே என்று மேய்ப்பர்களை நடத்திக்குள்ள ஆட்களை வைத்து தன்னுடைய ஜனங்கள் வந்தே போல கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தாராம். அவர்கள் அணி அணியாய் புறப்பட்டு அது எகிப்தை வெளியே வந்தார்கள். தேவன் அவருடைய நேரத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்யக்கூடிய தேவன். அவர் அழகாக செய்யக்கூடிய தேவன். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுவதை கேட்டார். விசுவாசிய பிள்ளைகள் இனி முதல் காலங்களில் நாட்களில் கூட நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய முடியாது. 87% வாசிக்கிறோம். தேவனுடைய நகரமே நம்மை குறித்து அனைவரும் விதவிதமாய் பேசுறாங்க. அநேகர் நம்மை குறித்து பரந்தமான காரியங்களை பேசலாம். அவர் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான காரியங்கள் வசனிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை அவருடைய நேரத்தில் அழகாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த கருங்களை உயர்த்தி அந்த ஒரே நேரத்துக்கான காத்திருக்கிறேன். அந்த கருத்துடைய வாழ்க்கையின் ஜீவத்தில் ஒவ்வொருவரும் எப்பொழுதெல்லாம் ஒரு நேரத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார்கள். அவர் நேரம் வரும்போது எப்படி காரியங்கள் நடக்கும். கர்த்தர் மகிமையான காரியங்கள் நம்மை குறித்து மகிமையான காரியங்கள் வசனிக்கப்படுமா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யப்படும். நம்முடைய ஜீவியத்தில் குடும்பங்களிலே ஊழியர்களில் மகிமையான காரியங்களை செய்யப்படி வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் அந்த மகிமையான காரியங்களை நான் வாஞ்சிக்கிறேன். அதில் மகிமையான காரியங்கள் வசனிக்கப்படுமா. அது அநேகரும் பார்ப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் வாஞ்சிக்கிற எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி சத்தமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா. இன்னும் சத்தமாக உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் செய்யட்டும். கர்த்தரை நம்பிதான் ஸ்தோத்திரம் பண்றோம். யாரை குறித்து? உன்னை குறித்து மகிமையான காரியங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. இந்த மகிமையான காரியங்களை செய்வார். நம்மளுக்காக
சபையுடைய அறிவிப்பதை நாம் கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் இப்போது சபை ஆராதனை வழக்கமாக காலை 8 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் தான் நடைபெறுகிறது வழக்கம். ஆனால் இப்போது இருக்கிற சூழ்நிலை நிமித்தம் ஆராதனை காலை 6லிருந்து 8 மணி வரைக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 9 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. விசுவாச ஜனங்கள் ஆராதனை நேரம் 3 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தான் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதில் நீங்கள் நேரத்தோடு வருமாறு நன்றாக கேட்டுக்கொள்கிறோம். தேவனை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமில்லை, இங்கே மேலே ஏறக்குறைய 100 பேர் உட்காரலாம். இந்த 100 பேர் முழுதான பிறகு கீழே சேர்ந்து உட்காரணும். ஒருவேளை வயதானவங்க முடியல யாராவது சொன்னால் நீங்கள் கீழே உட்காருங்க. இல்லை கர்த்தருக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்திருப்பார்கள், கீழே இருக்கிறவங்க கவனிச்சு கொள்ளுங்க. உங்களால் 2வது மாடி ஏறி கர்த்தரை ஆராதிக்க முடியுமானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் கர்த்தரை கனப்படுத்தபடி நீங்கள் ஆராதனை ஸ்தலத்தில் மேலே உட்கார்படி கேட்டுக்கொள்கிறேன். அது வாலிபர்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். தேவனுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்திருப்பாரானால் இந்த தேவ சமூகத்திலே மேலே பிரதர் சிஸ்டர்ஸ் உட்காருங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. சபையில் அறிவிக்கிறேன். கர்த்தருக்கு சுத்தமானால் வருகிற டிசம்பர் மாதம் முழுவதுமாக இந்த சபையிலே ஒரு மாதம் ஜெபம் நடைபெறும் வழக்கம். கர்த்தருக்கு சுத்தமானால் வருகிற நாட்களிலே இந்த வருட கடைசி ஜெபம் சபையில் நடைபெறும். விசுவாச ஜனங்கள் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சுத்தமான அடுத்த மாதம் நமக்கு ஞானஸ்தான ஆராதனை இருக்கிறது. ஞானஸ்தானத்துக்கு விரும்புகிறவர்கள் நீங்கள் அந்த ஞானஸ்தான ஆராதனையிலே இருக்க விரும்பக்கூடிய காலை சந்திக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு சுத்தமான வருகிற வாரத்திலே எப்போதும் இருக்கிறது போல வருகிற வாரத்திலே விசுவாச ஜனங்களுடைய வீடுகளிலே ஒரு லெட்டர் எப்போதும் வருஷத்துக்கு ஒரு முறை தருகிறது வழக்கம். இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்ன ஊழியர்கள் இருக்குது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கும்படியாக வருஷந்தோறும் என்னென்ன ஊழியம் இருக்குது என்று தெரிவிக்கும்படியாக லெட்டர் தருகிறது வழக்கம். அந்த லெட்டரோடு ஒரு ஃபார்ம் இணைக்கப்பட்டிருக்கும். அதில் நீங்கள் எந்த நாள் குடும்பமாக ஜெபிக்கிறீர்கள் என்பதையும் தெரியப்படுத்துமாறு அந்த ஃபார்மில் சொல்லியிருக்கோம். ஆகவே விசுவாசத்தினுடைய பிள்ளைகள் வருகிற வாரத்தில் தம்பிமார்கள் வாலிபத்தில் கொண்டு அந்த ஃபார்மை கர்த்தர் சுத்தமான தருவார்கள். நீங்கள் கூடுமான அளவு அதை சீக்கிரமாக பூர்த்தி செய்து நீங்கள் எந்த நாட்களிலே குடும்பமாக ஜபத்திலே அந்த ஜபம் காலை 11லிருந்து 2 மணி வரைக்கும், மாலையிலே 7லிருந்து 8 மணி வரைக்கும் அந்த ஜபம் நடைபெறும். அதை தேதி நாட்களிலே நாங்கள் தெளிவாக அறிவிப்போம். அந்த லெட்டரில் கூட அந்த தேதி குறிப்பிடப்பட்டிருக்கும். நீங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட்ட கணவன் மனைவி பிள்ளைகளின் குடும்பமாக அந்த ஜபத்தில் எந்த நாள் விடுது என்பதை தெரியப்படுத்துமாறு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில ஜப குறிப்பிற்கு ஜெபம் பண்ணுவோம். அது விக்னேஷ் சுகத்துக்காகவும், அது சிதம்பரம் தேவசுகுமாரியுடைய மாமனார் சுகத்துக்காகவும், சகோதரி ஷீலா தேவத பிள்ளைகளாருக்கும் நல்ல சுகத்தை தரும்படியாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷத்தை கண்களை மூடி கரங்களை வைத்து நாம் கர்த்தரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, 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 praise the Lord. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் நல்ல வேலையை தரும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எப்போதும் ஜெபிக்கிறது போல இந்த நாட்களுக்கு ஒரு காரியத்துக்காக நாம் சபையாக ஜெபிப்போம். குடும்ப சமாதானத்துக்காக நாம் இந்த நாட்களில் கூட ஜெபிப்போம். கடந்த நாட்களில் கூட அநேக விசுவாச குடும்பத்திலே குடும்ப சமாதானம் இல்லாமல் கணவர் மனைவிக்குள்ளே அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறது.
தருவதற்காக ஜெபிக்கும்படி ஒரு எண்ணம் வர்றதுக்காக ஜெபிக்கலாம். குடும்ப பிரச்சனைகள் மற்றும் பிளவுகள் ஏற்பட ஒரு சில காரணங்கள் சொல்கிறார். வரதட்சணை கொடுமை, மதுபானத்தினாலே, போதைப் பொருளை உபயோகிக்கிறதுனால அநேக குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. ஏன் குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போகிறதுனோ இப்படி வந்து பிள்ளைங்க கொஞ்சம் வந்து எப்படி வந்து ஏன் குடும்பத்தை சமாதானம் கெடுகிறது, ஏன் குடும்பத்தை சமாதானம் இல்லாமல் போகுதுன்னு கேட்டா, மதுபானத்தையும் போதைப் பொருளையும் உட்கொள்கிற குடும்பத்திலே குழந்தைகளும் சகோதரிகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, சிறு வயதில் திருமணம் உண்டாகிறதுனாலே குடும்பத்தை கையாளக்கூடிய காரியம் இல்லாமல் அநேக குடும்பத்திலே சமாதானம் கெட்டு போகிறது தான். இன்னொரு காரியம், குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போகிறது, குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக இன்னொரு காரியம் கடன் பிரச்சனைனால. இதன் காரணமாக அநேக குடும்பங்கள் சமாதானம் என்று பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அநேக குடும்பத்திலே சமாதானம் இல்லாம கடன் பிரச்சனைனால அநேக குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, கவனிங்க, குடும்ப உறுப்பினர்கள் மீது நம்பிக்கை இல்லாத தன்மை பிரிவினைக்கு காரணமாக என்னன்னு கேட்டா, கணவன் மீது மனைவிக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை, மனைவி மேல கணவனுக்கு நம்பிக்கை இல்லாத தன்மையினால குடும்பத்தில் அநேக பிரச்சனை உண்டாகுதுதான். இந்த குடும்ப பிரச்சனை நிமித்தம் யார் அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னு கேட்டா, பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதனால இந்த நாளிலே கூட இந்த தேவர்களா குடும்பத்தில் நல்ல சமாதானத்துக்கு தரும்படியாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் என்னோட கண்களை மூடி, எனக்கு தெரிந்த குடும்பமோ உங்கள் குடும்பமோ சமாதானம் இல்லாமல் குடும்பமாய் காணப்படுமானால் கர்த்தருடைய குடும்பத்தில் நல்ல சமாதானத்தை தரும்படியாக, சபைக்கு குடும்பங்கள் தேவன் நல்ல சமாதானத்தை தரும்படி இல்லாத கரங்களை வைத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் தயவு செய்து ஹல்லேலூயா. இந்த குடும்பத்துக்குள்ளாக சத்துரு கொண்டு வந்த எல்லா சமாதானம் கேட்டை கர்த்தர் அகற்றும்படியாக எல்லாரும் கரங்களை கண்ட குடும்பத்தில் சமாதானத்தை தருகிறாங்க. உங்களுக்கு தெரிந்த அதிகமான குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்குமானால் அந்த குடும்பத்தின் நபர்கள் மனதில் கண்டவரே, இந்த குடும்பத்தினெல்லாம் நல்ல சமாதானத்தை கர்த்தர் தருகிறாங்க. அந்த குடும்ப பிரச்சனை பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடி கர்த்தாவே அந்த பிள்ளைகளை கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. என்னது குடும்பத்தில் தேவையில்லாத கடன் பாதத்தினாலே, போதையினாலே, நம்ப முடியாத தன்மையினால குடும்ப சமாதானம் பாதிக்கப்படுகிறதோ அந்த குடும்பத்தை தேவன் நல்ல சமாதானத்தை தரும்படியாக நம்ம ரெண்டு கரங்களை காண எல்லா குடும்பத்திலும் நல்ல சமாதானத்தை கர்த்தரை தருகிறார் என்று சொல்லி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். சோதரம் 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 சோதரம். பேசலாம் பேசலாம் பேசலாம். இந்த நாளில் கூட கர்த்தரை வார்த்தை பேச முடியாது. தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் 10 மாதம் முழுவதுமாய் நம்ம அற்புதமாய் கர்த்தர் பாதுகாத்து தேவன் எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு தேவ சமூகத்திலே நான் வந்தது இந்த காரியால் கலந்து கொண்டிருக்கு. எனக்கு சந்தோஷம். கர்த்தரை கலந்து கொள்ளும்படியாக தேவனுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்தார் என்று சொல்கிறவர்கள் நம் இல்லாத விதத்தை கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்லத்தை வாய்ப்பு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம். என்னை கர்த்தர் பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். என்னை ஜீவனோடு கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். வாயில திறந்து சொல்லணும், கர்த்தரை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை கர்த்தர் பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை உண்மையாய் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு தேவன் செய்த நன்மைகள் 1000. ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை வைத்து ஆத்துமாவே தேவனுக்கு செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதிக்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் சுகத்தை தந்தார், எனக்கு கர்த்தர் ஜீவனை தந்தார், என்னால ஜீவனோடு கலந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை தந்தார் என்று சொல்லுகிற எல்லாரும் கரங்களை வைத்து வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ்வின் பிள்ளைகள், வாலிப சகோதரன் சகோதரிகள், பெரியவங்க எல்லாரும் இந்த சத்தத்தை இன்னும் உயர்த்தி சொல்லும் எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா வெறுமையை கர்த்தர் மாற்றும்படியாக ஒரு நல்ல தேவ சமூகத்தை தரும்படியாக சந்தோஷமாய் கர்த்தரை வீட்டில் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரை சந்தோஷமாய் எதிர்ப்புவார் நம்பிக்கை எல்லாரும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்மை செய்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும்?
என் குடும்பத்துக்கு நன்மை செய்தார், என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்தார், என் சபைக்கு நன்மை செய்தார் என்று சொல்லுகிறவர்கள் உடைய கரங்களை வைத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹalleluya 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 ஹalleluya. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும் வாயிலும் என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே இந்த வாயிலும்
சத்தமா சொல்லலாம், நீ பலவீனப்பட்டு விட்டார், உன் பலன் குறைந்து போனது, நீ பலவீனம் என்று சொல்லலாம். நான் இன்றைக்கு கர்த்தர் தேவ செய்திகளால் பாடு மூலமா பேசுகிறார். நீ ஓடினால் நடந்தாலும் உன் பலன் குறைந்து போவதில்லை. எங்களுக்கு நம்பி விசுவாசிக்கிறீங்க. என்னை கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. என்னை கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? அல்லேலூயா. என் பலன் குறைந்து போவது இல்லை. அல்லேலூயா. எத்தனை சகோதரர்கள் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எத்தனை சகோதரிமார்கள் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஒரு சரீரத்தில் ஆயிரம் இருக்கு. தேவ சமூகத்தில் கரத்தை உயர்த்தி தைரியமா சொல்லலாம், என் பலன் குறைந்து போவது இல்லை. அல்லேலூயா. என் பலன் குறைந்து போவது இல்லை. வாலிபர்களுக்கு சொல்லுங்க, பலவீனப்பட்ட சரீரத்திற்கு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா மருத்துவ காரியங்களை மாற்றுகிற தேவன் பிரசன்னத்தை சொல்லுங்க, என் பலன் குறைந்து போவது இல்லை. அல்லேலூயா. அப்படி சொல்லுகிறாரு. கரங்களை கட்டி பாடலாமா? இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றாரே, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றாரே, ஓடினாலோ நடந்தாலோ விசுவாசமா சொல்லு, நான் ஓடினாலோ நடந்தாலோ மனிதர்கள் நமக்கு செய்கிற தீமைகளை பிசாசுன்ற கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இவங்களாம் பண்றாங்க சொல்லி ஒரு பசத்தோட செய்கிற சொன்னாங்க. அவருடைய பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது குறிப்பு கேட்டது போல வரும்போது சொன்னாராம், தேவன் நமக்கு மனிதர்கள் நமக்கு செய்த தீமைகள் ஒரு சின்ன கப்பலாக தீமை செய்திருக்கிறாங்களா, ஆனா தேவன் நமக்கு செய்த நன்மை கடல் இருக்கிற நீரை போல கர்த்தர் நன்மை செய்திருக்கிறாரா. அந்த வசந்தவர் சொன்னாரா, மனுஷன் பண்ண தீமை நினைச்சுட்டே நம்ம வர முடியாது, அந்த தீமை எடுத்து தேவன் செய்த நன்மை சமுத்திரத்தில் ஊற்றி விடுவார்கள். ஒரு நன்றாய் கர்த்தரை பாட முடியும், துதிக்க முடியும் சொன்னாரா. தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நம் கரங்களை வேண்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஒரு கர்த்தர் நன்மை செய்தால் சில கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா?
தியானத்துக்காக வேறு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 48ஆம் சங்கீதம். வேத புத்தகத்தை திறந்து இருப்பது வாசிக்கலாம். 48ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அருண்மனைகளை உற்று பாருங்கள். ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த ஒரு நல்ல தகப்பனே, நல்ல காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட எங்கள் ஜீவனோடு சுகத்தோடு கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, ஒரு விஷயம் வாசிக்கிற வேத வசனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரே, கர்த்தாவே, எங்களோடு பேசக்கூடிய அந்த கருத்தை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, இந்த வசனத்துக்கு எதிராக போராடுகிற கர்த்தாவே, அந்த வல்லமைகளை கர்த்தரை அகற்றும்படியாக வேண்டுகிறோம். எல்லா கணனித்திரையும் ஆவிகள் தேவ சமூகத்தை அசத்தை கொண்டுகிற எல்லா கடினமான இருதயங்களை கர்த்தரை மாற்றுகிறார். இந்த பிரசனத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இங்கே நாம் வாசித்தோம் 48ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே, பின்வரும் சந்நிதிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அரங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள் என்று நாம் வாசித்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த 48ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். இதை நாம் பாடலாய் கூட பாடியிருக்கிறோம். கர்த்தர் பெரியவர் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். ஆனால் இந்த சங்கீதத்தின் 13ஆம் வசனத்திலே இந்த சங்கீதம் 1ஆவது வசனம் கர்த்தர் பெரியவர் என்று ஆரம்பித்து 14ஆவது வசனம் முடிகிறது. தேவன் நம்ம வாழ்க்கையில பெரியவராக இருப்பார். ஆனால் கர்த்தர் நம்மை மரண பரியந்தமும் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆனா 13ஆவது வசனத்திலே இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது அநேக காரியங்களை தேவன் சொல்லிக் கொண்டு வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பின்வரும் சந்நிதிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனையை உற்று பாருங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், பின்வருகிற சந்ததியை கவனிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டுமா, அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே வாழ்ந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதன் அரங்கத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதன் அரண்மனைகளை உற்று பார்க்க வேண்டும். புதிதாக ஒரு பழைய காரியம் நடந்து அநேக வருஷமான பிறகு அதை திரும்ப எடுப்பார்கள். ஆனால் அது எப்படி நமக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னால் அதை நாம் உற்று பார்க்கும் போது அந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியும். நன்றாக கவனிங்க. அந்த காரியத்தை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் இங்க 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அரங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். நன்றாக கவனிங்க. இந்த ஒரே வசனத்திலே கவனிக்கக்கூடிய காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உற்று பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு மனுஷனை கவனிக்கிற காரியங்கள் வேறு, உற்று பார்க்கிற காரியங்கள் வேறு. இன்னைக்கு தேவனுடைய செய்தி என்னன்னு கேட்டா, உற்று பாருங்கள். கர்த்தருடைய செய்தி சொல்லுங்க, சொல்லுங்க, உற்று பாருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் அதெல்லாம் பார்க்கறாங்க. என்ன பார்க்கறாங்க? உற்று பாருங்கள். கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்திலே செய்திக்காக ஜெபித்து கொடுக்கும்போது அநேக வசனங்கள் உள்ளத்துல வந்து கொண்டிருந்தாலும் எந்த வசனத்தை எனக்குள்ளே தியானிக்கும் போது நல்ல சமாதானத்தை கற்றுக்கிறார். அது நம்மளோட பேசுது. உற்று பாருங்கள். இன்னைக்கு தேவனுடைய செய்தி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளும் உலகத்தாரும் அநேக காரியங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிக்கிறது ஒரு பக்கம், உற்று பார்க்கிறது ஒரு பக்கம். இந்த காரியத்தை நான் கவனிச்சுட்டு போயிடலாம். ஆனா உற்று பார்க்கிறப்ப தெரியும் அது இருக்கிற குறைகளை அறிந்து கொள்ள முடியும், அது இருக்கிற நிறைகளை அறிந்து கொள்ள முடியும். இப்ப நிறைய காரியம் வந்து இருக்கிறதுனால என்ன பண்ணணும் கேட்டா, ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டா, ஏதாவது ஒரு பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ ஏதாவது ஒரு காரியம் வீட்டுக்கு வாங்கிட்டா உடனே பின்னாடி தூக்கி கொண்டு பார்க்கணும். எதை பார்க்கணும் சொல்லுங்க, எது பார்க்கணும்? பார்க்கணும் டேட்டு பார்க்கணும், உற்று பார்க்கணும். என்னன்னா இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சா இல்லைன்னா இது முடியாம இருக்கா? எக்ஸ்பைரி டேட் எப்படி பார்க்கணும் பார்க்க தெரியாது. அதை திருப்பி என்ன பண்ணணும், அதை நிறைய எழுதிருப்பாங்க, இங்க எழுதிருப்பாங்க, ரேட் எழுதிருப்பாங்க, அதை எழுதிருப்பாங்க, தேடிட்டே இருக்கும். தேடி எதையோ ஒன்று உற்று பார்ப்போம். எதுன்னு உற்று பார்க்க தெரியும்,
அதுல இருக்கிற மேனுஃபேக்சரிங் டேட் பார்ப்போம், எப்ப எக்ஸ்பைரி ஆகுது. அந்த டேட்டை உற்று பார்க்கறப்ப தெரிஞ்சு அது முடிஞ்சு போது என்ன பண்ணுவோம், கடைக்காரங்க கொடுத்துட்டு இதை உற்று பார்த்தாங்க எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, நீங்க இதை கொஞ்சம் மாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். காசு கொடுத்து 100 ரூபாவோ 200 ரூபாவோ எண்ணெய் வாங்கிட்டா கூட, ஒரு அரிசி வாங்கிட்டா கூட, எதுனா வாங்கிட்டா எக்ஸ்பைரி டேட் ஆனதை உற்று பார்க்கறப்ப தெரிஞ்சுச்சுன்னா மாத்திடுவோம். அப்போ எனக்கு நிறைய காசு உற்று பார்க்கணும். நீ யோசிக்கிறப்போ ஒரு சிலர் எல்லாத்தையும் உற்று பார்க்கிறாங்க. எனக்கு இந்த வசனத்தை தியானித்து எழுதிக்கணும், எனக்கு கொஞ்சம் சிரிப்போம். நிறைய பேர் பார்க்கிற பார்வை பார்த்தா நிறைய நேரத்தில் இப்போ கொரோனா டெஸ்ட் வந்த பொழுது என்ன சொல்றாங்க, டெஸ்ட் பண்ணிட்டு என்ன ஸ்கேனுக்கு போக எழுதி தராங்க. எல்லாத்துக்கும் எக்ஸ்ரேல சரியா என்ன பண்ணுவாங்க, என்ன போவாங்க சொல்லுங்க, ஸ்கேனுக்கு போங்க, ஸ்கேன்ல கரெக்டா தெரிஞ்சுக்கிறோம். கர்நாடகத்துக்கு ஒரு சகோதரி கூட பேசும்போது சொன்னார், அவர் வண்டியில போறப்போ வீட்டாளர்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரெண்டு காலம் எலும்பு உடஞ்சிச்சான். முறி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் நினைச்சாங்க 2 கால் பிராக்சர் ஆயிட்டு 2 காலுக்கு எலும்பு தான் உடஞ்சிச்சு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, திடீர்னு ஒரு எக்ஸ்ரே ஒரு ஃபுல்லா ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெரிஞ்சா தலையில சின்னதா ஏதோ ஒரு இடத்துல தலையில இருக்கிற எலும்புல சின்ன கிராக் வந்து, இந்த கிராக் எதுல தெரியும்னு கேட்டா ஒரு நேரத்துல ஸ்கேன்ல பார்த்தா தெரியும். இன்னைக்கு நிறைய ஆண்டுகளுக்கு நல்ல காரியத்தை உற்று பார்க்கிறத விட காட்டிலும் தீமையானதை உற்று பார்க்கிறாங்க. ஒரு சிலருடைய பார்வை பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். அவங்க போறப்பவே பேக்ல வாங்கிட்டு போறப்ப யாருன்னா போறப்பவே அவங்க கண்ட பார்த்தாலே தெரியும். அப்படியே ஸ்கேனிங் பண்ணி உள்ள என்ன பார்த்துருவாங்க. ஒரு சில கண் எப்படி இருக்குன்னு கேட்டா அப்படியே நடந்து யாருன்னா போற நீங்க போறீங்க நான் போறேன்னு கேட்டா அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம மேல பார்ப்பாங்க எப்படி இருக்கிறாங்க, அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே அனுப்பிச்சுருவாங்க ஸ்கேனிங் மிஷின் போற. ஆனா நம்ம கண் அதெல்லாம் உற்று பார்க்க கூடாது. நீங்க நல்லா கவனிங்க, நாம் எதை உற்று பார்க்க வேண்டும். நீங்க ஏதாவது ஒரு காரியம் ஒரு வசனத்தை பார்க்கணும் அப்படின்னா டக்குன்னு பார்க்கறது உற்று பார்க்கணும். உற்று பார்க்கறப்ப தான் அது என்ன குறை இருக்கு, அது என்ன மிஸ்டேக் இருக்கு, அது என்ன காரியம் இருக்கு. நாங்க கூட சபைக்கு நிறைய இந்த லெட்டர் அடிக்கிறப்போ நிறைய அடிச்சு கொடுப்பாங்க. அடிச்சு கொடுத்த உடனே அதை பார்த்தீங்கன்னா கரெக்டா இருந்து கூட தெரியும். ஆனா ப்ரூஃப் பார்த்தா ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா தப்பு தெரியும். அது எப்ப கவனிக்க முடியும்னு கேட்டா படிச்சுட்டே பார்க்க கவனிக்க முடியாது. அது கரெக்டா இருக்கா சொல்லி பார்க்கறப்போ உற்று கவனிக்கிறப்போ ஒரு இடத்துல புள்ளி வைக்காம விட்டுருப்பாங்க, ஒரு இடத்துல மாத்தி அடிச்சிருப்பாங்க. என்ன பண்ணணும் உற்று பார்க்கறப்ப ஒரு கதைகளை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதை நாம் முற்று எதெல்லாம் பார்க்க வேண்டும் இல்லை என்று சொன்னால், நாம் முற்று பார்ப்பதனாலே நீங்கள் நான் ஒரு சில காலத்தில் உற்று பார்க்கிறதுனால நாம் எதெல்லாம் கண்டறிந்து கொள்ளலாம் என்பதை நான் தேவ செய்தியாக கேட்க போறோம். நல்லா கவனிச்சுங்க. இது எழுத மெசேஜ் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும், உற்று பாருங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, உற்று பாருங்க. எல்லாரும் போறப்ப உற்று பார்க்கணும். எதுன்னு கேட்டா யாரையும் பார்க்க கூடாது, ஆண்டுடைய வசனத்தை உற்று பார்க்கணும். மீட்டிங் முடிஞ்சவனும் இந்த சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க உற்று பார்க்க கூடாது. ஆண்டுடைய வசனம் என்ன பேசுறாரு முதல் ஒரு குறிப்பை தியானிக்கலாம். எடுத்தவர்கள் யாத்திராமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்போது அவன் உற்று பார்த்தார். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்ததும் அது வெந்து போகாமல் இருந்தது. கவனிங்க, இங்கே மோசே பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன பண்ணா, அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தார். கவனிங்க, முதல் ஒரு மனுஷன் எதை உற்று பார்க்கிறான் என்று சொன்னால், தேவன் தனக்கு தந்த தரிசனத்தை உற்று பார்க்கிறார். முதலாவது குறிப்பு கவனித்து மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நம்ம எதை உற்று பார்க்கிறோம்னு கேட்டா, மற்றவங்க உற்று பார்க்க வேண்டாம், மற்றடைய குடும்பத்தை உற்று பார்க்க வேண்டாம், மற்றடைய பிள்ளைகளை உற்று பார்க்க வேண்டாம், அந்த பிரதர் இருக்கிறார் இந்த சிஸ்டர் அதை உற்று பார்க்க வேண்டாம். நாம் எதை உற்று பார்க்க வேண்டுமா, இங்க அழகா வசனம் சொல்லப்படுகிறது கேட்டா, முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். அதை கவனிங்க, தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எதை உற்று பார்க்கணும்னு கேட்டா, தேவன் நமக்கு தருகிற தரிசனத்தை நாம் முதலாவது உற்று பார்க்க வேண்டும். தேவன் நமக்கு தருகிற காட்சியை முதலாவது உற்று பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். நாம் ஆராதனை கூட மோசே பற்றி கேட்டோம், மோசே பற்றி தேவனுடைய காரியங்களை பற்றி நாம் தியானித்தோம்.
இந்த 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் ஆரம்பிக்கிறது. மோசே மீதியான் தேசத்திலே தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு தேவ பர்வதமாகிய வனாந்தரத்துக்கு மேய்த்துக் கொண்டு வந்தார். மோசேயுடைய வாழ்க்கை 3 பகுதிகளாக பிரிக்கிறார். முதல் 40 வருஷம் மோசே இருந்தாரு கேட்டா, முதல் 40 வருஷம் எந்த கஷ்டம் இல்லாம எந்த பாடு இல்லாம அரண்மனையில் இருந்தார். 2வது 40 வருஷம் எங்க இருந்தாருன்னு கேட்டா, வனாந்தரத்துக்கு ஆண்டவர் ஆடுகளை மேய்க்கும்படி கர்த்தர் அனுமதித்தார். 3வது 40 வருஷம் மோசே எங்க இருந்தாருன்னு கேட்டா, தேவ ஜனங்கள் நடத்துகிற ஊழியக்காரனை கர்த்தர் நடத்தினார். மோசேயுடைய ஆயுள் காலம் ஏறக்குறைய 120 வருஷம் மோசே வாழ்ந்தார். இந்த 120 வருஷத்தை நம்ம 3ஆ பிரிப்போமானால், முதல் 40 வருஷம் அரண்மனையிலே எந்த கஷ்டம் இல்லாம எந்த பாடு இல்லாம சந்தோஷமான வாழ்க்கை நடத்தினார். 2வது 20 வருஷம் அவர் பயந்து துரத்தப்பட்டு வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறது போல ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றினார். 3வது 40 வருஷம் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனாக ஒரு ஜனங்கள் நடத்துகிற தலைவனாக மாற்றினார். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் எப்போதும் உங்களையும் என்னையும் ஒரே போல கர்த்தர் நடத்த மாட்டார். எப்போதும் ஆண்டவர் நம்மை அரண்மனை வாழ்க்கையிலே நடத்த மாட்டார். எப்போது தேவன் சந்தோஷத்தை மாத்திரம் தந்து நடத்த மாட்டார். தேவன் ஒரு சில நேரத்திலே நம்ம வாழ்க்கையிலே வனாந்தரத்தை கர்த்தர் அனுமதிப்பார். ஒரு சில நேரத்திலே தேவன் வாழ்க்கையிலே வெறுமையை கர்த்தர் அனுமதிப்பார். ஒரு சில நேரத்தில் தேவன் வாழ்க்கையிலே தனிமையை கர்த்தர் அனுமதிப்பார். நாம் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையாக இந்த வாழ்க்கையிலே ஒரு நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவனை வனாந்தரத்தில் வைக்கலாம், தேவனை அரண்மனையில வைக்கலாம், தேவனை ஊழியக்காரனாக வைக்கலாம். தேவனுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. தேவன் நடத்துகிற கர்த்தர் புரிந்து கொள்ள முடியவே முடியாது. ஆக ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கும். அதான் யோபு சொல்கிறார், நான் எந்த வழியாக போகட்டும், நான் போகும் வழியை அறிவார் என்று சொல்கிறார். இதை கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை நடத்துகிற வழியை தேவன் ஏற்ற பாதை அனுமதிக்கிறார். தேவன் ஏற்ற சூழ்நிலை அனுமதித்திருக்கிறார். என் குடும்பத்தை கர்த்தர் ஏன் அனுமதித்திருக்கிறார், என் வேலைத்தை கர்த்தர் ஏன் அனுமதித்திருக்கிறார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஏன் அனுமதித்திருக்கிறார் நினைத்தால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு காரியம், தேவன் அனுமதி இல்லாமல் வசனம் இருக்கிறது, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு காரியத்தை விளையாட சொல்றோம் கேட்டா, பிரதர்ஸ் காட்ட சிஸ்டர்ஸ் கலவாரப்போ ஒரு தூள் இருப்பார், பாஸ்வேர்ட் சும்மா ஒரு துணுக்கு மாதிரி விளையாட்டு எழுதினார். சிஸ்டருக்கு தலைவாரி முடிஞ்ச ஒன்றும் எதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையோ, அது முடிஞ்ச ஒன்றும் முடி முடிஞ்சு அப்படி யோசிப்பாங்க. ஒரு தூதர் என்ன பண்ணுவாரா, நீங்க எல்லாம் தலைவாரப்போ கீழே ஒரு முடிய சும்மா புரிஞ்சு சொல்ற மாதிரி ஒரு முடிய எண்ணி, இன்னைக்கு இந்த சிஸ்டர் தலையில இருந்து இந்த முடிவு இருந்துச்சு, இந்த பிரதர் தலையில இருந்து இந்த முடிவு இருந்துச்சு. அவசரத்து அவர் சித்தம் இல்லாம நல்லா கவனிங்க, அந்த தலையில இருக்க ஒரு முடி கூட கீழே விடாதுன்னா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சித்தம் இல்லாம வாழ்க்கையில் எதுவும் நடக்கவே நடக்காது. அந்த விசுவாசிகள் கரங்களை வைத்து அநேக சொல்லலாமா? எத்தனை பேர் நம்பிக்கையோடு அவர் சித்தம் என்ற வாழ்க்கை எதுவும் நடக்காது. அநேகா அவர் சித்தம் இல்லாம பிறந்த ஜீவித்தது நடக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க வாசிக்கிறோம், அவனை தேவன் வனாந்தரத்தில் இருக்கிற தன்னுடைய ஆடுகளை தன் மாமனாக எத்ரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு தேவ பர்வதமாகி ஓரேப்பட்டு வந்தார். ஏறக்குறைய எத்தனை வருஷம் ஆடு மேய்ச்சார் கேட்ட, 40 வருஷம் ஆடு மேய்ச்சார். எத்தனையோ வித்தியாசமான காரியங்களை பார்த்திருக்கலாம், எத்தனையோ சூழ்நிலைகளை பார்த்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு மோசே ஆடுகளை மேய்த்து ஓரேப்ப வந்தவுடைய ஒரு காரியத்தை பார்த்து தெரிந்து கொண்டது, ஒரு தரிசனத்தை பார்க்கிறார், ஒரு அக்கினி ஜுவாலையை பார்க்கிறார். ஒரு அக்கினி ஜுவாலையிலிருந்து முச்செடிகள் அக்கினி பற்றி எரிகிறது. யாரோ ஒரு தரிசனம் தருகிறது போல இருக்கிறது. மோசே அதை பார்த்து ஆட பேச்சு நடந்தோடிங்க. மோசே ஆட பேச்சு தான் தரிசனத்தை பார்த்து அப்படியே போயிடல. நினைக்கிற ஒரு மதியான நேரமாக இருக்கலாம். திடீர்னு ஒரு முச்செடி பற்றி எரிகிறது. அந்த முச்செடி பற்றி இருந்து ஒரு தரிசனம் உண்டாகுது. மோசே அதை பார்த்து நேரத்தில் போயிட்டாரு, கவனிக்காம போயிட்டாரு. நல்லா கவனிங்க, மோசே அதை உற்று பார்த்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தரிசனத்தையும் வசனத்தையும் வாக்குத்தத்தத்தையும் தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டுமானால், தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தத்தை, தேவன் நமக்கு தருகிற தரிசனத்தை, தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நாம் முற்று பார்க்க தேவன் கிருபை தருவாராக.
தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகிறது. இங்க நாம் வாசிக்கிறோம், அந்த தரிசனத்தை மோசே உற்று பார்த்தாராம். இந்த நாள் அருமையான கர்த்தருக்குள்ளே தேவன் உங்களுக்கு கடந்த நாட்களிலே நீங்க படுக்கும் போது நித்திரை செய்யும் போது கர்த்தர் ஏதாவது சொப்பனத்தின் மூலமாக உங்களோடு பேசியிருக்கிறாரா? ஏதாவது தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறாரா? ஏதாவது வாக்குத்தத்தத்தை கர்த்தரோடு தந்திருக்கிறாரா? ஏதாவது வார்த்தை கர்த்தரோடு கூட திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறாரா? இன்றைக்கு தேவ செய்தியிலே தேவன் உங்களுக்கு தந்த தரிசனத்தை, தேவனுக்கு தந்த வார்த்தையை, தேவனுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நீ கவனிக்காமல் போகிற சகோதரனாய் சகோதரி இருக்க வேண்டாம். நீ அதை உற்று பார்க்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். இந்த தரிசனத்தை உற்று பார்ப்பவன் தெரிந்தது, தூரத்திலிருந்து பார்த்தா முச்செடி எரிந்து போல பார்த்தார். ஆனா தரிசனத்தை உற்று பார்க்க ஒரு காரியம் விளங்கி கொண்டது. அங்க அழகா பார்த்த வசனம் சொல்லப்படுகிறது என்னன்னா, முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தோம். என்ன அது வசனம் இருக்கு, வெந்து போகும். நார்மலா ஒரு முச்செடியை கொடுத்து விடுறாங்கன்னு கேட்டா எரிஞ்சுட்டே இருந்தா எனக்கு கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த பச்சைலாம் போயிட்டு வெந்து கருகி போயிடும். மோசே நிறைய முச்செடி எரித பார்த்திருப்பார். நிறைய பேர் ஆட்டுக்கு வழியில சொல்லி முச்செடி எரிச்சிருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காட்சியை மோசேக்கு பார்க்கிறார். இதுவரைக்கும் தன் கண்களால காணப்படாத ஒரு காரியத்தை மோசேக்கு பார்க்கிறார். கேட்டா முச்செடி எரியுது, அக்கினி ஜுவாலை வருது. நல்லா கவனிங்க, எது இப்ப தெரிந்ததுன்னு கேட்டா இவர் கவனிக்காம போயிட்டு தான் தெரிஞ்சிருக்காது. அதை உற்று பார்க்கிறான். அப்பதான் தெரிஞ்சது என்னதான் முச்செடி எரிந்தாலும் என்னதான் காரணம் முச்செடி இருந்து போறது. இதை இப்படி சொல்லலாம், தேவனுக்கு தந்தைன்னா அவர் பார்க்கிறாரு. இது ஒரு அதிசயமான காரியம், இது ஒரு ஆச்சரியமான காரியம். இதை கம்மியான கட்டளை தேவனுக்கு தந்த வசனத்தை, தரிசனத்தை நீங்க யோசிச்சு உற்று பார்த்துட்டே இருந்தா தெரியும், கர்த்தர் அதுல ஏதோ ஒரு அதிசயத்தை கர்த்தர் கண்டிப்பாக வைத்திருப்பார். ஏதோ ஒரு ஆச்சரியத்தை கர்த்தர் கண்டிப்பாக வைத்திருப்பார். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். இவர் அதை உற்று பார்க்கிறப்ப தெரிந்தது என்னன்னு கேட்டா, தரிசனத்தை பார்க்கிறவங்க முச்செடி தெரிஞ்சது. நல்லா கவனிங்க, தரிசனத்தை பார்க்கிற முச்செடி எரியுது, தரிசனம் உண்டாகுது. இந்த தரிசனத்தை உற்று பார்க்கிறப்ப தெரிஞ்சது முச்செடி எரிந்து கொண்டு இருந்தோம் அது வென்று போகும். அப்ப தரிசனத்தை நம்ம யோசிக்க யோசிக்க, தேவனுக்கு தந்த வாக்கை நம்ம யோசிக்க யோசிக்க, தேவனுக்கு தந்த வசனத்தை நம்ம நினைக்க நினைக்க என்ன நடக்குன்னா, அந்த வசனத்துல அந்த தரிசனத்தில் இருக்கிற ஒரு அதிசயத்தை, ஒரு ஆச்சரியத்தை என்ற வாழ்க்கையில் காண்பிப்பார். இன்னைக்கு நல்லா கவனிங்க, தேவன் உங்களுக்கு ஏதாவது வார்த்தை தந்திருப்பாருன்னா, தேவன் உங்களுக்கு ஏதாவது தரிசனத்தை தந்திருப்பாருனால், தேவன் உங்களுக்கு ஏதாவது காரியத்தை தந்திருப்பாருனால், இன்னைக்கு தேவ சபையில தேவன் உங்களோடு பேசுகிறார். நீ அதை உற்று பார்ப்பாயானால், அந்த வசனத்தை நீ யோசித்துக் கொண்டே உற்று கவனித்துக் கொண்டிருப்பாயானால், அந்த தரிசனத்தை நீ உற்று பார்ப்பாயானால், ஜெபத்தில் உட்கார்ந்து வார்த்தையை உற்று கவனித்துக் கொண்டே இருப்பாயானால், அது உள்ளே மறைந்திருக்கிற அதிசயத்தை, ஆச்சரியத்தை கர்த்தர் பார்க்கும்படி செய்வார். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், என்னவோ எரியுது, என்னவோ முச்செடி ஆகுது. ஒன்னே ஒண்ணு, முச்செடி வெந்து மாத்திரம் போகுது. நீங்க நல்லா கவனிங்க. சரி, இந்த உற்று பார்க்கிறப்போ எப்படின்னு கேட்டா, அடுத்த வசனம் இருக்கிறது, 3வது வசனம் கவனிங்க. மோசே இந்த முச்செடி வெந்து போகாத என்ன, நான் கிட்டே போய் அற்புத காட்சியை பார்த்தேன். உற்று ஒரு தரிசனத்தை பார்க்கணும்னு கேட்டா நம்ம என்ன பண்ணணும்னா, தூரத்துல இருந்தா தெரியாது, தூரத்துல இருந்தா விளங்கிக் கொள்ள முடியாது, தூரத்துல இருந்தா புரிந்து கொள்ள முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதனைக்கு வந்து அன்னைக்கு மாத்திரம் பைபிளை திறந்துட்டு மீறி திங்கட்கிழமை வந்து நான் சனிக்கிழமை வரைக்கும் வாழ்க்கை எப்படின்னா வாழ்ந்துட்டு தரிசனத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. இங்க வசனம் இருக்கிறது, இந்த அற்புத காட்சியை பார்த்து என்ன பண்ணிட்டாரு, கிட்ட போய் அற்புத காட்சியை பார்ப்பே இருந்தார். குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி கவனித்துக் கொள்ளுங்க. நாம் முற்று பார்க்க வேண்டுமானால், அற்புதத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால், தேவனுக்கு தந்திருக்கிற வசனத்தில் அதிசயத்தை பார்க்க வேண்டுமானால், தரிசனத்துக்குள்ள காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால், நம்ம உற்று பார்க்கணும்னு கேட்டா நல்லா கவனிங்க. தூரத்துல இருந்தா தெரியாது, எங்க போனோம் சொல்லுங்க, எங்க போனோம், கிட்ட போனோம். திடீர்னு அந்த கேமரா பக்கத்துல ஏதோ ஒரு காரியத்தை நான் பார்க்கணும்னு கேட்டா இங்க இருந்து பார்த்தா தெரியாது. நான் கிட்ட போய் தான் கிட்ட போய் பார்க்கறப்ப தெரியும், அது சரி இருக்கா சரியில்லையா கிட்ட தெரியும், கிட்ட போய் பார்க்கறப்ப தெரியும். நான் நல்லா கவனிங்க, நாம் முற்று பார்க்க வேண்டுமானால்
நாம் முதலாவது செய்யக்கூடிய காரியம் என்ன செய்யணும்னா கிட்ட போகும். கத்தக வருஷத்தின் கடைசியிலே வந்திருக்கிற உங்களோடு இன்னொரு தேவன் பேசுகிற காரியம். மகனே மகனே, உனக்கு நான் தந்த தரிசனத்தை, உனக்கு நான் தந்த வார்த்தையை நீ விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், நீ உற்று பார்க்க வேண்டுமானால், நீ என் சமூகத்தை விட்டு தூரமாய் போய்விடக் கூடாது. என் சமூகத்தில் நீ கிட்டி சேர வேண்டும் என்று சொல்லுகிறார். என் சமூகத்தில் நீ கிட்ட வர வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்போ ஒரு மனுஷன் உற்று காரியங்களை பார்க்க முடியுமானால் தூரத்தில் இருக்கிறதுனால பார்க்க முடியாது. இந்த மோசையை கிட்ட போய் பார்த்தார். கிட்ட போறவங்க தெரிஞ்சது அதுக்குள்ள இருக்கிற காரியத்தை விளங்கிக் கொள்ள முடியும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனோடு சேர்க்கிற ஒரு கூட்டம் அநேகமா கம்மியான இருக்கு. நான் ரொம்ப நாள் முன்னாடி அநேக மாதங்களுக்கு போன வருஷம் வசனம் பேசுறேன். என்னன்னு கேட்டா, இயேசு நமக்கு எந்த தூரத்தில் இருக்கிறார்? ஒண்ணு பார்க்கிற தூரத்தில் இருந்தார், ஒண்ணு பார்த்தா ஒரு பக்கத்தில் இருந்தார். ஆனா யோவான் சொல்றாரு பார்க்கிற இருந்தார். இன்னைக்கு ஒரே கூட்டம் தான் சபையில. ஒரு சில கூட்டம் ஆண்டவருக்கு ரொம்ப தூரமா இருக்காங்க, ஒரு சில கூட்டம் ஆண்டவருக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. ஆனா ஒரு சின்ன கூட்டம் தான் யோவானை போல ஆண்டவருடைய மார்க்கம் இருக்கிறார். இன்னைக்கு காலையில யோசித்து பார்க்கணும், நான் ஆண்டவருடைய கிட்ட இருக்கிறேன்னா, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சகோதரியே சகோதரியே, நீ ஆண்டவர் கிட்ட இருக்கிறியா, நீ தூரம் இருக்கிறியா? நீ உற்று பார்க்க வேண்டுமானால், அது இருக்கிற காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால், நீ கண்டிப்பாக கிட்ட வரதான் வேண்டும். வேதத்தில் அதிசயங்களை பார்க்க முடியும் கண்களை திறந்தது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இன்னைக்கு நன்றாக கவனிங்க, ஒரு காரியத்தை உற்று பார்க்கணும், என் தரிசனத்தை நான் விலகிக் கொள்ளணும், என் வசனத்தை நான் விலகிக் கொள்ளணும், என் வாக்குதத்தை புரிஞ்சு கொள்ளணும் கேட்டா, கர்த்தருக்கு பக்கத்துல நீங்க இன்னும் கர்த்தர் கிட்ட சேரணும்னு சொல்ற. டிசம்பர் மாத ஜபத்துல இன்னும் கர்த்தர் பக்கம் வரணும்னு சொல்ற. நிறைய லாக்டவுன்ல நிறைய கான்ஃபரன்ஸ் கால் வச்சோம். டெய்லி பிரதர் ஜெபிச்சாங்க, ஜெய சிஸ்டர் ஜெபிச்சாங்க, டெய்லி ஜெபிச்சாங்க. இல்ல கவனிங்க, டெய்லி ஜெபம் நடக்க போச்சு. இப்போ வார்த்தை பிரதர்ஸ் 2 மாதம் நடக்குது. எங்க குரூப்ல 2 குரூப் இருக்கு. ஒரு குரூப்ல ஜெபம் பண்றோம், குமாரட்டிக்கு ஒரு குரூப் ஜெபம் பண்றாங்க. அப்ப ஜெபம் பண்ண சொல்ல எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, வேலை நிமித்தம் காரியம் நிமித்தம் தான் பரவாயில்ல. இன்னைக்கு ஜெபத்தை கலந்துட்டு இப்ப ஜெபம் பண்ணுங்கன்னா இப்ப என்ன ஆயிடுச்சு? கொரோனாலாம் முடிஞ்சிச்சு, வீட்டுல நாள் வெளியில போறோம். காரியம் மாறின பிறகு திரும்ப யாரா ஜெபம் பண்ணீங்களா, யாரா ஜெபம் பண்ணீங்களா, அமைதியா இருக்கிறாங்க. கவனித்து பாருங்க, தேவ சமூகத்துல கிட்ட போனா இதுக்கு எப்படி இருக்கு? சொல்லுது, நாம் கிட்ட போறப்போ, நம் உற்று பார்க்க கிட்ட போகிறப்போ 2 காரியங்கள் நடக்கும். இந்த முதல் குறிப்பிட்ட சொல்லுது, முதல் காரியம், நீங்க உற்று பார்க்கும் போது தரிசனத்தை விலகிக் கொள்ளணும். நீங்க உற்று பார்க்கணும், கிட்ட போகணும். 2 காரியத்தை கர்த்தர் செய்கிறார். முதலாவது அதே குறிப்பை வாசிக்கலாம். எடுத்து 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். உச்சரை நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அவன் கிட்டே போனான், உற்று பார்க்க முடியும். அவன் உற்று பார்க்க கிட்ட போன உடனே ஒரு காரியம் நடக்குதுன்னு கேட்டா, அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். 3ஆவது வசனம், உற்று பார்க்க தரிசனத்தை பார்க்க கிட்ட போயிட்டார். நீங்க கிட்ட வந்தவங்க ஒரு சத்தம் கேட்கணும்னு கேட்டா, ஒரு சத்தத்தை ஆண்டவர் சொல்றாரு, முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். நல்லா கவனிங்க, தரிசனத்தை உற்று பார்க்க வேண்டுமானால், வாக்குத்தத்தத்தை விலகிக் கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால், உற்று பார்க்க வேண்டிய நாம் முதலாவது கிட்ட போக வேண்டும். கிட்ட போகும்போது ஒரு காரியம் நடக்கும். தேவன் உங்கள் பெயரை சொல்லி கர்த்தரை கூப்பிடுவார். நீங்க கர்த்தர்கிட்ட கிட்ட போறப்போ மனுஷனை போற முகத்தை திருப்பிட மாட்டார். நிறைய நேரம் யாருக்கிட்டையாவது கிட்ட போய் ஏதாவது சொல்லலாம்னு போறப்போ ஒரு சில நேரம் காரியத்தை பார்க்க முகத்தை திருப்பிக்கிறார். கடந்த நாட்கள் ஒரு கேப்டன் கேட்டு வாசிச்சு என்னன்னா, ஒரு மனுஷனோட போய் பேசுறப்போ அவரோட காரியத்தை டிராவல் பண்ற காரியத்தை பேசுற பாத்தீங்களா, வாயிலிருந்து பேசுறதை ஒரு காரியத்தை சொல்றேன். நம்ம வாயிலிருந்து பேசுறத 5% மாத்திரம் தான் புரிஞ்சுக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு ஆய்வு சொல்றது, நான் வாயிலிருந்து ஒரு மெசேஜ் சொல்றேன், ஒரு காரியத்தை பேசுறேன்னா 100% நான் சொல்ற காரியத்தை என் வாய் வார்த்தையை பார்த்து எத்தனை சதவீதம் புரிஞ்சுக்கிறாங்கன்னா
சொல்லுங்க, வாய் தர மாட்டீங்களா? 5% புரிஞ்சுக்கிறாங்க. மீதி 95% எப்படி புரிஞ்சுக்கிறாங்களா? நம்ம ஆக்ஷன்ஸ் புரிஞ்சுதான் புரிஞ்சுக்கலாம். நம்ம கவனிக்க வைக்கணும், காரியத்தை செய்யணும்னு கேட்டா நம்ம ஆக்ஷன் எதிர்பார்க்கிறோடு நம்முடைய ஆக்ஷன் முறையினால தான் ஒரு காரியத்தை விலகி கொள்ள முடியும்னு சொல்றாங்க. நீங்க நல்லா கவனிங்க. தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் நானும் கிட்ட வரப்போ காரியம் நடக்கும். அந்த ஆண்டவர் பேசுகிற தேவனார். மோசே கிட்ட வந்த 40 வருஷம் ஆச்சு சத்தத்தை கேட்டு. ஆகிய சத்தத்தை மோசே பெயர் சொல்லி அழைத்து 40 வருஷம் ஆச்சு. என்னைக்கு தரிசனத்தை பார்த்த மோசே கிட்ட வர விரும்புகிறானோ, அருமையான கர்த்தருக்குள்ளே இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நீ இந்த 11 மாதம் தேவ சமூகத்தை விட்டு தேவ காரியத்தின் தூரமாய் காணப்படலாம். இந்த தேவ காரியத்தினோடு கூட பேசுகிறார். இந்த மாதத்தின் கடைசியில் தேவ சமூகத்தில் கிட்டே வருவாங்கன்னா உன்னை பெயரை சொல்லி அழைத்த ஒரு சத்தத்தை நீ கேட்பார். தேவனோடு கூட பேசி அநேக நாட்களாக இருக்கலாம். நீ தேவ சத்தத்தை கேட்டு அநேக மாதங்களாக இருக்கலாம். இதே ஆலயம் உட்கார்ந்து இருக்கலாம், இதே சமூகத்தில் இருந்து இருக்கலாம், இதே விமர்சனத்தை உடுத்திக் கொண்டிருக்கலாம், ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், வேத புத்தகத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா உன்னோடு கூட கர்த்தர் பேசி அநேக நாளாக இருக்கலாம். தேவ சமூகத்தின் சத்தத்தை கேட்டு அநேக நாளாக இருக்கலாம். அடிக்கடி யோசித்து பார்க்கிறது, ஒரே ஒரு சீலோன் இந்த ஆலயத்தில் ஒரு சாமுவேல் இருக்கிறார், ஒரு ஏவின் பிள்ளைகள் இருக்கிறார். ஒரே ஆலயம் நாங்க, ஒரே கர்த்தர் நாங்க. ஒரு வேலைக்கார பையன் இருக்கார், பணிவிட செய்த ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அங்க 2 ஊழியக்கார பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா சத்தம் யாருக்கு கேட்கப்படுதுன்னு கேட்டா, யாருக்கு பேர் இல்லையோ, யாரு ஃபேமஸ் இல்லையோ, யாருக்கு யார் இல்லையோ அவனோடு கர்த்தர் பேசுகிறார். சாமுவேலே சாமுவேலே. இது அருமையான தேவ பிள்ளைகளே, நீ தேவ சமூகத்தின் கிட்ட போவாயானால், உன் தரிசனத்தை விலகிக் கொள்ள விரும்புவாயானால், முதலாவது நடக்கக்கூடிய காரியம் தேவனுடைய சத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். உன் பேரை சொல்லி கர்த்தர் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்க காரணம் சொல்லுகிறார். மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். நான் யோசித்து பார்த்தேன், இந்த பேரை சொல்லி கூப்பிடுன்னு நினைக்கிறீங்க அர்த்தம். என் பேரை சொல்லி கூப்பிடுறாரு, உங்க பேரை சொல்லி கூப்பிடுறாரு. மோசே உலகத்துல ஒரு பெரிய எண்ணம் இருக்கும். 40 வருஷம் என்னவோ செஞ்சாரு. ஏன் வனாந்தரம் கேட்டா, யாருக்கும் உதவி செய்ய போயிட்டு ஒரு எகிப்தில கொண்டுட்டார். அவன் காக்க சொல்றான், வந்துட்டாரு. இந்த 40 வருஷம் ஒரு எண்ணம் இருக்கும். என்ன தெரியுமா? எல்லாரும் மறந்துட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க, என் ஞாபகத்துல யாரும் வச்சு இல்ல, எல்லாரும் பத்தி நான் மறைஞ்சு போயிட்டேன், என்னை யாரும் கவனிக்கிறது இல்லை, என்னை யாரும் பார்க்கறது இல்லை. மோசே உள்ளத்துல இந்த 40 வருஷம் நிறைய என்ன ஓடிட்டே வந்துட்டாங்களா? என் வாழ்க்கை அவ்வளவுதானா? என் வாழ்க்கையில வளர்ந்துருந்தானா? என் வாழ்க்கை ஆடு வச்சுட்டு தான் இருப்பேனா? இன்னும் அத்தனோட ஆடுகளை தான் மேய்ச்சிட்டே இருக்கணுமா? உள்ளத்துல 1000 கேள்விகள் மோசே உள்ளத்துல வந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல கூட 1000 கேள்விகள், இந்த உள்ளத்துல எத்தனையோ எண்ணங்கள் கேள்விகள் உருவாகி கொண்டே இருக்கு. அருமையான கர்த்தருக்குள்ளே தேவன் மோசே என்று பேரை சொல்லி அழைப்பாரானால் அது இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம் சொல்லுங்க. அது அர்த்தம் தெரியுங்களா? ஆண்டவர் மனசுல சொல்லிப்போம், பேரை சொல்லி கூப்பிட்டேன்னா நான் இன்னும் மறக்காம நினைவில் வைத்திருக்கிறேன். சமூகத்தில் வாங்க, தேவனோடு கூட சேருவோம், தேவனோடு காரியத்தை புரிந்து கொள்வோம், தேவ சத்தத்தை கேட்பா. பேர் தெரிஞ்சிச்சுனாங்க, பேர் தெரிஞ்சிச்சுன்னா மோசே கர்த்தர் மறக்கல. நீ கிட்ட வாங்க, கர்த்தர் கிட்ட காது பேசுவார். மகனே நான் மறக்க. இன்னொரு அர்த்தம் சொல்லனா, மறக்கவில்லை மாத்திரமல்ல, உன்னை பற்றி என் காரியத்தில் இன்னும் ஞாபகம் இருக்கிறது. இன்னைக்கு யாராரே சொல்லுகிறார், தேவன் நீ கிட்டே வருவாய்னா உனக்கு சத்தம் மாத்திரம் இல்லை, உனக்காக நான் செய்யக்கூடிய காரியத்தை ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்ல. தேவன் சொல்லுது, நீ உற்று பார்க்கணும்னா கிட்ட வரணும். கிட்ட வந்தா நீ தேவ சத்தத்துக்கு அநேக வாழ்க்கையிலே பழைய விசுவாசிங்க, சபையில் பழையால் பழையால் கத்தருக்கு சமூகத்தில் பழையால் புதுவாக கிடையாது. நீங்க கத்தரோடு பேசி, நீங்க கத்தரோடு பேசி ஜபத்துக்கு உட்கார ஆண்டு கிட்ட பேசி எத்தனை நாள் ஆயிருக்கு. மோசே இந்த
40 வருஷத்துல கர்த்தர் மோசேகிட்ட பேசுறது மாதிரி இல்லை. அடிக்கடி சொல்லுவேன், அப்சலோம் எருசலேமுக்கு வந்துவிட்டான் அவனோட தொடர்பு. ஆனா 2 வருஷம் தாவீதுடைய முகத்தையும் பார்த்து தாவீதுடைய சத்தத்தையும் கேட்கும். எங்க இருக்கிறான் கேட்ட எருசலேம்ல தான் இருக்கிறான். எருசலேம் சபை கிடையாது, தாவீது ராஜா இயேசு ராஜா கிடையாது. ஆனா 2 வருஷம் எருசலேம் தான் இருக்கிறான். ஆனா 2 வருஷத்துக்கு அப்பாவுக்கும் பையனுக்கும் கனெக்ஷன் இல்லைங்க. யாரு கனெக்ஷன் கிடையாது? அப்பாவுக்கும் பையனுக்கும் கனெக்ஷன் கிடையாது. இன்னைக்கு நிறைய வாலிய பசங்களுக்கு ஆண்டவர்கிட்ட கனெக்ஷன் கிடையாது. கனெக்ஷன் எங்க இருக்குன்னு கேட்டா எங்கெங்கயோ கனெக்ஷன் போகும். நிறைய பிரதருக்கு நிறைய சிஸ்டருக்கு கனெக்ஷன் ஆண்டவர்கிட்ட இல்ல, கனெக்ஷன் வேற வேற கனெக்ஷன் போகும். ஆனா எருசலேம்ல தான் இருக்குதா? தேவனுடைய சமூகத்தை உணர்ந்து கொள்ளலாம். நீ கிட்ட வருவாயினால் உன் பெயரை சொல்லி அழைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்க. 2வது இன்னொரு காரியத்தை சொல்லுங்க. மோசே உற்று பார்த்து கிட்ட போகும்போது கர்த்தர் உங்களோடு பேசினார். 2வது காரியம் இருக்கிறது. அதே அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாகவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெலிஸ்தியரும் ஏவியரும் எபூசியரும் அப்பொழுது அவர் இங்கே கிட்டே சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அந்த 3 குறிப்புல இந்த ஒரே ஒரு குறிப்புல முடிச்சுக்கிட்ட கேட்டால் காரணத்துக்கு உற்று பார்க்க கிட்ட போன தரிசனத்தை உற்று பார்க்க, இந்த தரிசனத்தை விலகி கொள்ளணும். தேவன் உங்களுக்கு அந்த வார்த்தை விலகி கொள்ளணும். வார்த்தையை விலகி கொள்ளணும். கிட்ட போன கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம். 2வது காரியத்துக்கு அப்பொழுது அவர் நீங்க கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. கிட்ட போறப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்போம். 2வது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உன் கால்ல இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடுவான்ற. தரிசனத்தை நாம் விலகிக் கொள்ள வேண்டுமானால், வாக்குத்தத்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், தேவனோடு உள்ள காரியத்தை விலகிக் கொள்ள வேண்டுமானால், உற்று பார்க்க விரும்புகிற நாம் தேவ சமூகத்தின் கிட்ட போக வேண்டும். தேவனுடைய பக்கத்தில் நெருங்க வேண்டும். நெருங்கிறப்போ ஒரு காரியம் நடக்கும். கர்த்தர் முதலாவது பேரை சொல்லிக் கொடுவார். மோசேவர் சிஸ்டர் பேரை சொல்லிக் கொடுவார். பிரதர் பேரை சொல்லிக் கொடுவார். பேரை சொல்லிக் கொடுத்து நாமத்தை வச்சிருக்கிற சொல்லிட்டு அது மாத்திரம் இல்ல, 2வது சொல்லுவாரு உன் கால்ல இருக்கிறது என்ன பண்ண கொஞ்சம் சொல்லுங்க கழட்டி போடுங்க. தேவனுடைய கிட்ட நாம் போய் சேர்றப்போ ஆண்டவர் அன்பாக பேசுகிறவர் மாத்திரம் அல்ல, தேவனை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, தேவனை அரவணைக்கிறவர் மாத்திரம் அல்ல. இன்னைக்கு அநேகம் விரும்புறாங்க, நான் எப்போ வந்தாலும் ஆண்டவர் என்ற அன்பாக பேசணும், நான் எப்போ வந்தாலும் ஆண்டவரை தூக்கி சுமக்கணும், நான் எப்போ வந்தாலும் ஆண்டவரை தோல்வியை வச்சுக்கணும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் அன்புள்ளவர் தான், ஒரு பக்கம் நேசிக்கிறவர் தான், ஒரு பக்கம் தாயை போல சுமக்கிறவர் தான். இன்னொரு பக்கம் தேவனுடைய பக்கத்தில் இருக்கிறது அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் அக்கினியாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு நீ என் கிட்ட வரணும்னா உன் காலில் இருக்கிற அந்த பாதரட்சையை கழற்றி போட்டு தேவன் சொல்றார். இது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முதல் குறிப்பை நான் முடிக்க விரும்புகிறேன். நீ தேவ சமூகத்தை கிட்ட வருவாயானால் உன் காதில் தேவ சத்தத்தை மாத்திரமல்ல, உன்னை இருந்து தேவன் இதோ உன்னை கர்த்தர் அகற்ற சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில கர்த்தர் இதோ உன்னை விட சொல்லுகிறார். நான் யோசித்து பார்த்த ஆண்டவர் சொல்றாரு மோசேக்கு அது தப்பா தெரியலங்க. மோசேக்கு போடுற செருப்பு பெருசா தெரியல, இந்த செருப்பை கழட்டமான்னு தெரியல. எப்போ நம்ம செய்யறது தப்புன்னு தெரியல கேட்டா, எப்போ நான் பண்றது சரியில்லையா தெரியும் கேட்டா, தேவ சமூகத்துல நீங்களும் நான் வந்து நிக்கிறப்பதாங்க தெரியும். நிறைய நேரத்தில் எல்லாருக்கும் பேசிட்டு போயிடலாம், எல்லாருக்கும் பேசி சட்டப்பட்டு ஜெயிச்சுக்கலாம், எல்லாரும் ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம். தனியா போய் ஜபத்துல உட்காருங்க, தனியா போய் யோசிச்சு பாருங்க, தனியா போய் பாட்டு பாடுங்க. தேவ சமூகம் இருக்காதுங்க, தேவ பிரசன்னம் இருக்காதுங்க. ஆண்டவர் சொல்வார் மகளே நீ இதை பண்ணிட்டு வந்தல, மகனே இது பண்ணிட்டு வந்தல, இப்படி பேசிட்டு வந்தல. என்னங்க தெரியும்? மோசே நல்லா கவனிங்க. மோசேக்கு தெரியல இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, மோசேக்கு தெரியல இதெல்லாம் விட்டுணுமா, இதெல்லாம் ஆண்டவர் விருப்பப்படலையா,
ஆனா ஆண்டவர் சொன்னாரு, கவனிங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கால இருக்கிற கழிச்சு போடு. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கிட்ட வருவாய். அந்த வருஷத்துக்கு கடைசியிலே தேவனோட அன்பா பேசுகிறார். இன்னொரு காரியம், உன் ஜீவியத்திலிருந்து கர்த்தர் எதையோ ஒன்றை அகற்ற சொல்லுகிறார். உன் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் எதையோ ஒன்றை விட்டுவிட சொல்லுகிறார். உன்னை கர்த்தர் பரிசுத்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். தேவன் ஒரு புதிய மனுஷனாய் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு அருமையான சகோதரியா, அருமையான சகோதரனே, கடந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட ஏதாவது ஒரு காரியத்தை பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் வாய்ப்பிலே உங்களோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் கர்த்தர் தேவ சபைகளோடு கூட பேசுகிறார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. நீ ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த தேவன். நீ வணங்குகிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நீ அவர் பக்கத்தில் வர வேண்டுமாயா, நீ தேவனுக்காக ஒரு சில காத்தை விட்டுதான் ஆக வேண்டும். நீ தேவனுக்காக ஒரு சில காத்தை தூரிக்காக எரிந்து போக வேண்டும். நன்றாக கவனிங்க. நான் கர்த்தர் பக்கம் போனேன்னு கேட்டா எதையோ ஒன்று நான் விட்டுதான் ஆக வேண்டும். ஒருவர் சீஷனாக இருக்க விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து அனுதினம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். உங்களுக்கு பெருசா தெரியல, உங்களுக்கு அது பெருசா தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, மகளே விட்டு, மகனே அதை விட்டு. ஒரு சிலரை கர்த்தர் கழற்றி போடுன்னு சொல்றார். ஓரேன்னு சொன்ன நிறைய அர்த்தம் சொல்லலாம். தேவன் பேசுகிற இடம் தேவ பர்வதம். ஒவ்வொரு அந்த காதலிகளை விக்கிரகத்தை கழிச்சு போட்டார். இதை கர்த்தர் ஆராய்ச்சி சொல்லுகிறார், உன்னிடத்தில் நான் வெறுக்கிற ஏதோ ஒரு காரியம் உன் ஜீவியத்தில் இன்னும் உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கிறது. இது தேவனோடு பேசுறாரு, அதை கழிச்சு போடு. ஒரு மனசாட்சிக்கு நல்லா தெரியும். இல்லைன்னா நீ யோசிக்கிற ஜபத்துல போய் உட்காருங்க, இந்த வாரம் ஜெபிங்க. கர்த்தர் அதை எதுவும் உணர்த்துவார். கர்த்தர் எதுவும் உணர்த்துவார். இவங்க நினைச்ச செருப்பு என்ன பிரச்சனை, இந்த காரியம் என்ன பிரச்சனை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு சிஸ்டருக்கு வாட்ச் கட்டணாண்டு முன்னா பேசியிருந்தார். வாட்ச் கட்டணம் பேசியிருந்தார். கர்த்தர் அதெல்லாம் பேசுவாரா? கிட்ட வருவங்க கிட்ட பேசுவார், ஆண்டோட சேர்ந்தவங்க கிட்ட பேசுவார். சிஸ்டருக்கு ரொம்ப நாள் மனசு கிடையாது. ஆனா கர்த்தர் ஆராதனை போராடி இந்த வாட்சில உடஞ்சிச்சு. நீங்க யோசிச்சு பார்த்த தேவ சமூகத்தில் வராது. தேவ சமூகத்துக்கு வரப்ப நம்ம யாருன்னு தெரியும். நான் ஒரு கதை சொல்லி முடிச்சிருக்கேன். ராமசாமின்னு ஒரு ஆள் இருந்தார் பழைய காலத்துல. ராமசாமி பேர் என்ன? ராமசாமி. இன்னும் 2 குறிப்பு அடுத்து சில பேசுகிறேன். ஒரு நிறைய மிமிக்ரி பண்ணுவார் பழைய காலத்துல. ஜெயலலிதா மாதிரி பேசுவாரா, கலைஞர் மாதிரி பேசுவாரா, பெரிய பெரிய நடிகர் மாதிரி பேசுவாரா, பேசி நிறைய இடத்துக்கு போவார். இவர் ஒரு நாள் அமெரிக்கா போயிட்டார். அமெரிக்கா போயிட்டு ஒரு பெரிய ஷோ நடத்தி இவர் பேசுறது மாத்திரமல்ல, திடீர்னு அது போல ட்ரெஸ் போட்டு ஒரு கிழவ மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து அந்த கிழவனை போல பேசுவார். எல்லாருக்கும் பொருளும் மாறும், உருவம் அப்படி மாத்திடுவார். எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒரு போற இடத்துல நிறைய வரவேற்பு, நிறைய காரியங்கள் ஏற்றுக்கொண்டாங்க. இந்த ராமசாமி என்ன பண்ணாரு, ஒரு நாள் அமெரிக்கா போயிட்டு ஒரு பெரிய மீட்டிங்ல போய் ஒரு ஷோல பேசிட்டு மிமிக்ரி பண்ணிட்டு நடிச்சு முடிச்சுட்டுனா திரும்ப இந்தியாவுக்கு வரப்போற. நிறைய சம்பாதிச்சிட்டார், பணம் நிறைய பணம் இருக்கு, நிறைய இருக்கு. திரும்ப ஒரு சொந்த தேசத்துக்கு இந்தியாவுக்கு வரணும். இந்தியாவுக்கு வந்த உடனே வரலான்னு வெயிட் பண்ணிட்டு ஒரு ஃபிளைட் என்னாச்சா நேரம் இந்தியாவுக்கு போவான்னு சொல்லிட்டு லண்டன் பக்கம் போயிட்டு ஃபிளைட் அங்க வந்து இறங்கிட்டு இன்னொரு ஃபிளைட் போனோம். அந்த ஃபிளைட்ல ஏறி லண்டனுக்கு வந்துட்டோட இறங்கிட்டார். இறங்கிட்டோட இந்தியாவுக்கு போற ஃபிளைட் எவ்வளவு அப்படின்னா அவங்க சொன்னாங்க, இன்னும் 6 hours இருக்கு. எத்தனை மணி நேரம் இருக்கு? 6 மணி நேரம் இருக்கு. நீங்க 6 மணி நேரம் வெயிட் பண்ணா ஃபிளைட் வந்து நீங்க திரும்ப இந்தியாவுக்கு போயிடலாம். சரி, இந்த 6 மணி நேரம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த ஏர்போர்ட் அப்படியே சுத்தி பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த காலத்து சுத்தி பார்க்கறப்போ ஒரு கம்ப்யூட்டர் பொம்மை இருக்கும். இப்போ போயிடுச்சு பொம்மை. முதல்ல நிறைய பொருட்காட்சி போனா கம்ப்யூட்டர் பொம்மை இருக்கு, மேல போடும், அது கனவா சொல்லுவோம். இந்த கம்ப்யூட்டர் பொம்மை கிட்ட எழுதியிருந்தாங்க, இந்த கம்ப்யூட்டர் உங்களை பற்றி எல்லாம் அறிந்திருக்கிறது. கம்ப்யூட்டர் உங்களை பற்றி எல்லாம் அறிந்திருக்கிறது. இவன் நினைச்சாரு, என்ன பத்தி எப்படி தெரியும்? நான் இந்தியாவில் இருக்கிறாரு, நான் அங்க போறேன், ஃபிளைட் ஒரு 6 மணி நேரம் நீங்க இறங்கி என்ன பத்தி எப்படி தெரியும்? இவர் சரியான ஒரு சின்ன காசை போட்டு அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி போயிட்டு போட்டுட்டீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சொல்லிச்சா, உங்க பேர் ராமசாமி, உங்க வயசு 55, நீ அமெரிக்கா இருந்து இந்தியாவுக்கு போற,
உங்களுக்கு ஃபைட் நீங்க வர இன்னும் 6 மணி நேரம் இருக்கு, இது மாதிரி இந்த வேலை செய்யலாம். இவருக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா, என்னை பத்தி எப்படி கம்ப்யூட்டருக்கு தெரியும், என்னை பத்தி எப்படி தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லி தெரிஞ்சிச்சு. நானே நிறைய பேர் என்னன்ட்டா எப்படியாவது இந்த கம்ப்யூட்டரை ஏமாத்தின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு என்ன பண்ணாரா, பாத்ரூம் போயிட்டு ஒரு வயசான ட்ரெஸ் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பொருளெல்லாம் மாற்றி அப்படியே பிடிச்சிட்டு வந்து அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி நின்று திரும்ப காசை போட்டு அப்படியே மேக்கப்லாம் மாறிடுச்சு, அப்படியே கும்பு பிடிச்சிட்டு திரும்ப காதில் போட்டார். கம்ப்யூட்டர் சொல்லிச்சான், உன் பேர் ராமசாமி, உன் வயசு 55, நீ இந்தியா போனாங்க. நானே நிறைய பேர் ஏமாத்துதுங்க, எந்த கம்ப்யூட்டர் ஏமாத்துது, நான் எப்படியாவது ஏமாத்திட்டு போயிட்டு கம்ப்யூட்டரை நினைச்சிட்டு கொஞ்ச நேரம் டிலே எடுத்து நேரம் ஒரு பாத்ரூம் போய் ரொம்ப நேரம் ட்ரெஸ் பண்ணிட்டு இப்ப எப்படி வந்தாலும் ஒரு லேடிஸ் போல வந்தான். லேடிஸ் போல கொண்டெல்லாம் போட்டு நல்லா லிப்ஸ்டிக்லாம் விட்டு, சர்ச்சை இல்ல சர்ச்சை வர லிப்ஸ்டிக் கொடுக்கூடாது, லிப்ஸ்டிக்லாம் விட்டு பேக்லாம் மாட்டி கம்ப்யூட்டர் முன்னாடி இருந்தார். இன்னும் ஒன்று கம்ப்யூட்டர் கொஞ்சம் அப்படியே யோசிக்கிற மாதிரி அப்படின்னு கொஞ்ச நேரம் போட்டு சொல்லிச்சா, உன் பேரு ராமசாமி, உன் வயசு 55, நீ வந்து அமெரிக்காவிலிருந்து வர இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு கம்ப்யூட்டர் சொல்லிச்சா, நீ டிலே பண்ணதுனால நீ வெயிட் பண்ண ஃப்ளைட் இந்தியா போயிடுச்சு. இது என்னன்னா, நம்ம யார் என்பதுங்க தேவன் அறிந்தது. உருவத்தை மாற்றி வந்துடலாம், மேக்கப் போட்டு வந்துடலாம். சிஸ்டர் பிரதர், நீ தேவ சமூகத்துக்கு வரப்ப சொல்லும், நீ யார் என்பதை கற்றறிந்து, நீ கடந்த வாரம் இதை செய்து கொண்டு என்பதை கற்றறிந்து இருக்கிறார். என்னுடைய வேஷம் ஊழியக்காரருக்கு முன்பாக மாற்றலாம், என்னுடைய வேஷம் ஜனங்களுக்கு முன்பாக மாற்றலாம், என்னுடைய வேஷம் சபைக்கு முன்பாக மாற்றலாம். ஒரு கம்ப்யூட்டருக்கே உன் அறிந்து கொள்கிற அறிவு இருக்க மாட்டான். உன்னை தாயின் கருவில் உருவாக்கின தேவன் நீ யார் என்பதை அறிந்திருக்கிறார். நீ போகிற தாயை தெரிந்திருக்கிறார். இன்னைக்கு அநேக பிள்ளைங்க நினைக்கிறாங்க, நான் நிக்கிறது யாருக்கும் தெரியாது, நான் போறது யாருக்கும் தெரியாது, நான் பார்க்கறது யாருக்கும் தெரியாது, நான் பேசுறது யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் சொல்றாரு, நீங்க கருவிச்சு போட வேண்டும், நீ இதை விட்டு விட வேண்டும், நீ இதை அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அருமையான பிள்ளையே, நீ தேவ சமூக வருஷத்தின் கடைசியிலே உன் தரிசனத்தை நீ உற்று பார்க்க வேண்டும். ஆனால் நீ தேவ சமூகத்தில் கிட்ட வருவது, நீ கிட்ட வருவது பார்க்கலாம். ஒரு அற்புதத்தை அந்த வசனத்திலே பார்ப்பாய், ஒரு அற்புதத்தை தரிசனத்திலே பார்ப்பாய். உன்னோடு கர்த்தர் பேசுகிறவர் மாத்திரமல்ல, உன்னை கர்த்தர் ஏதோ ஒரு காலத்தில் கர்த்தரை பிரிக்க விடுகிறார். ஏதோ ஒரு பாவத்தில் ஒரு காரியத்திலிருந்து காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நம் தேவ சமூகத்தை உற்று பார்ப்போம், தேவ சமூகத்தில் கிட்ட வருவோமா, நம் கிட்ட வந்து கர்த்தரை தரிசனத்தை யோசிப்போம். நினைக்கிற இதே அதிகாரத்தை நம்ம ஏற்கனவே பேசுகிறேன், இதே அதிகாரத்தின் தரிசனத்திலே கர்த்தர் அடைக்க வைத்திருந்தார், கர்த்தர் அடையாளத்தை வைத்திருந்தார், கர்த்தர் ஆலோசனை வைத்திருந்தார். நீ தேவ தரிசனத்தை விரும்புவாயினால், நீ தேவ சமூகத்தை கிட்டி உற்று பார்க்க விரும்புவாயினால், உன்னோடு கர்த்தருடைய பெயரை சொல்லி கூப்பிடுவது மாத்திரமல்ல, தேவன் நம்மை சரி செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நம்மோடு நெருக்கமா சேர விரும்புகிறார்? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னோட பக்கத்தில் வர விரும்புகிறேன், பார்த்திருக்கிற தேவனே நம்ம அண்டை இன்னும் கிட்டி சேர விரும்புகிறேன்? எத்தனை பேர் ஆண்டவரே இன்னொரு நீங்க பேசுங்கப்பா, என் குறைய உலகத்துக்கு கத்தரை கேட்போமாக, தேவனை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். தேவனே நாம் ஓவதந்த சேவரே
எல்லாரும் கண்களை மூடி பைபிள் எடுத்து ஒரே ஒரு நிமிஷம் ஜெபித்து ஆராதனை முடிக்கலாம். தேவ சமூகத்தில் நாம் கிட்டி சேரும் போது எதை மறந்தாலும் ஒன்று மறக்காதீங்க, ஏதோ ஒன்றை விட்டு தேவன் நம்மை வேறு விடுகிறார். தேவ சமூகத்தில் சேராத வரைக்கும் அது நம்மோடு ஒட்டி கொண்டே இருக்கு. தேவ சமூகத்தை கிட்டி சேரும் போது இதெல்லாம் நம்ம விட்டு கர்த்தரை செப்பரேட் பண்ணணுமோ கர்த்தரை செப்பரேட் பண்ணி அது எதுவாக இருக்கட்டும். மோசேக்கு பாதரட்சை, குமாராக எனக்கு என்ன, உங்களுக்கு என்ன, எதை கர்த்தர் விட சொல்கிறார், கழட்ட சொல்லுகிறார், எதை கர்த்தர் எச்சரிக்கிறார், எதை வேண்டாம் என்று சொல்லுகிறார், அதை நாம் நம்மை விட்டு அகற்றுவோமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். எங்கள் நேசித்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலைக்கு நன்றி செலுத்துகிறோம். உற்று பாருங்கள் என்று நீங்கள் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தின் கடைசி நாட்களில் இருக்கிற நாங்கள் அனைவரும் இந்த சமூகத்தை இன்னும் அதிகமாக கிட்டி சேர கர்த்தர் எனக்கும் எங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக சுபிக்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாக நாம் காணப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, வார்த்தை கேட்ட என்னோடு எங்கள் அனைவரோடும் கர்த்தர் நீங்க தொடர்ந்து பேசுங்க. உங்களுடைய வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. தொடர்ந்து கர்த்தர் கிரியை செய்கிறாங்க. ஆண்டவர் வந்த ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். சமாதானத்தின் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. பிதாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் மனிதனோடு சகல பரிசுத்தமானவர்களும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. Hallelujah. Hallelujah. Hallelujah.